அதாவது எப்பவுமே வாஸ்து பூஜையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க பொதுவா இங்க வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்த்து வச்சு இங்க வாஸ்து பண்ணி 8 பக்கத்துல 8 திசையில இருக்கக்கூடிய பாலார்களை கொண்டு வந்து கட்டி வச்சு மந்திரம் சொல்லி அனுப்பி விட்டுருவோம். ஆனா இருந்தாலும் சில பேருக்கு தனிப்பட்ட முறையில செய்வனை சம்மந்தப்பட்டது, எதிரிகளால் தொல்லை, பண இழப்பு, வீட்டுல நோய் நொடி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து மக்கள் வந்து கொஞ்சம் தெரியப்படுத்திட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய காலத்து பஞ்சாங்கத்தை எடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் 8 திக்கு பாலர்களை வச்சு மந்திரங்கள் சொல்லி அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில கட்டு போட்டு விட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி செய்வனை சம்மந்தப்பட்டது, பில்லி சூனியம் சம்மந்தப்பட்டது, கண் திருஷ்டி சம்மந்தப்பட்டது, இது போக நம்ம வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம், வாழ்க்கையில நோய் நொடிகள் இல்லாம நீடி வாழ்வதற்கு இந்த 8 திக்கு பாலகர்கள் நமக்கு மிகப்பெரிய கடவுளை வந்து சுற்றி காத்திருப்பாங்க. அதனால இப்ப நான் வந்து கிழக்குக்கு மந்திரம் சொல்ல போறேன். உங்களுக்கு நேரா இருக்க பகுதியில, அதாவது எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்க உங்களுக்கு முன்பகுதியில ஃபர்ஸ்ட் பூவை வச்சிருங்க. அடுத்து உங்களுக்கு வந்து இடது கை பக்கத்துல வைங்க, வலது கை பக்கம் வைங்க. இப்படி 8 திசையில வைங்க. நான் சொல்ல ஒவ்வொரு திசையில வச்சுக்கிட்டே வாங்க. இது ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில 8 திக்கு பாலர் வந்து உங்களை காப்பாற்றி கொடுப்பாங்க. எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் இந்த மந்திர கட்டை உடைச்சு உள்ள வர்றதுக்காக முடியாது. ஏன்னா திரும்ப இந்த மந்திர கட்டை நாங்க தான் திரும்ப உங்களை உடைச்சு வெளியே கொண்டு வர முடியும். அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க எல்லாரும் பூ வாங்கி கையில வச்சுக்கோங்க. கொஞ்சம் எல்லாம் தனித்தனியா உட்காந்துக்குங்க. ஏன்னா யாரும் தொடாத மாதிரி நீங்க உட்காந்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். இப்ப வந்து நம்ம வந்து முதல்ல வந்து 8 திக்குல வந்து முதல்ல இந்திர பகவானை கூப்பிடுவோம். அவருக்கு சார்ந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதி. அப்ப கிழக்கு பக்கத்துல நான் சொல்லும் போது மந்திரம் சொல்லும் போது இந்த பூவை நீங்க வைங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ இந்திர பிரசோதயாது, இந்திர பகவான் வந்து அருள்வாயாக. கிழக்கு வைங்க. அப்படி உங்களுக்கு கிழக்கு பக்கம் பின்னாடி என் பக்கத்துல உட்காந்துருவாங்க எல்லாமே பின்னாடி கிழக்கு பக்கம். எனக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாமே முன்னாடி போடுறோம். உங்களுக்கு போட்டீங்களா எல்லாரும்? ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ அக்னி பிரசோதயாது, அக்னி பகவான் வந்து அருள்வாயாக. தென்கிழக்கு பகுதி உங்களுக்கு தென்கிழக்கு பகுதியில பூ போடுங்க. தென்கிழக்குன்றது இந்த பக்கத்துல. வலது கை முடி எனக்கு எழுத்தாப்புல இருக்குங்க. எனக்கு பின்னாடி இருக்கவங்க இடது கை பக்கம் போட்டுக்குங்க. இடது கை பக்கம் போட்டுங்க. அவங்களுடைய இடது கால் பக்கம் போட்டுக்குங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ யம தர்மராஜா பிரசோதயாது, யம தர்மராஜா வந்து அருள்வாயாக. தெற்கு பகுதி நேரா உங்களுக்கு நேரா இருக்க தெற்கு பகுதியில போடுங்க. இங்க தெற்கு வந்து இந்த பக்கம் இருக்கு, மேற்கு இது வடக்கு, இது கிழக்கு. அதனால தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த திசையை சொன்னது உங்களுக்கு தெரியும். இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. தன்னோ நிருதி பிரசோதயாது, நிருதி பகவான் வந்து அருள்வாயாக. தென் மேற்கு பகுதி அதுதான் கன்னி முனைன்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டோட பகுதி. ஓம் தத்புருஷாய தன்னோ வர்ண பிரசோதயாது, வர்ண பகவான் வந்து அருள்வாயாக. வடக்கு மேற்கு பகுதி உங்களுக்கு நேரம் மேற்கு பக்கம் பின்னாடி, உங்களுக்கு பின்னாடி எனக்கு முன்னாடி முன்னாடி போட்டுங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ வாயு பிரசோதயாது, வாயு பகவான் வந்து அருள்வாயாக. அதுன்றது வட மேற்கு பகுதி. ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ குபேர பிரசோதயாது, நேர வடக்கு பக்கம், குபேர பகவான் வந்து அருள்வாயாக. ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ ஈசானி பிரசோதயாது, ஈசானி பகவான் வந்து அருள்வாயாக. ஈசானம்ன்றது வந்து கிழக்கும் வடக்கும் சேரக்கூடிய பகுதி, வடகிழக்கு பகுதி. ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ வாஸ்து பிரசோதயாது, வாஸ்து பகவான் வந்து அருள்வாயாக. ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ பூமாதேவி பிரசோதயாது, பூமாதேவி வந்து அருள்வாயாக. ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ பிரம்மா பிரசோதயாது, பிரம்மாவை வந்து அருள்வாயாக. ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ அக்னி பிரசோதயாது, ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ வாயு பிரசோதயாது, ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ வர்ண பிரசோதயாது, ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ நிருதி பிரசோதயாது, ஓம் தத்புருஷாய வித்மகே தன்னோ ஈசானி பிரசோதயாது. அதோட முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம வாயு பூஜை பண்ணிருக்கோம். உங்களுக்கு 8 பக்கத்துல இருக்க 8 திசையில இருக்க பாலர்களை வச்சு உங்களுக்கு ஒரு மந்திர கட்டு போட்டுருவோம். இந்த மந்திர கட்டு மூலியமா உங்களுக்கு இனிமேல் எது சம்பந்தோட பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு வராது. அதனால தைரியமாக இருக்கலாம். இப்ப அக்னி ஆகாரம் பண்ண போகிறோம். அக்னி ஆகாரம்ன்றது அக்னி பகவான இப்ப நம்ம இழப்ப போட்டோம். மனதால பிரார்த்தனை பண்ணிக்கீங்க. நண்பர்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறணும்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே உடனடியாக நடைபெறணும். உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் கிடைக்கணும்ன்றத மனதால பிரார்த்தனை பண்ணிக்கீங்க.
இப்ப அக்னி பகவான ஆகாரம் பண்ண போகிறோம். அக்னி பகவான் ஆகாயமே. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளீம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளீம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளீம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் கம் கணபதியே வரவரத சர்வசனமே வசனமாய ஸ்வாகா. இப்ப நம்ம கணபதிக்கான மூல மந்திரத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதை 27 தடவை 108 தடவை 54 தடவை நம்ம உச்சாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரத்துக்கு மிகப்பெரிய உற்சாகம் இருக்கும். அடுத்ததாக கணபதி மந்திரம் சொல்லியிருக்கோம். இந்த கணபதிக்கெல்லாம் ராஜ கணபதினு ஒருத்தருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உச்சிஷ்ட மகா கணபதி. நம்மளுக்கு நம்மளுடைய கேட்கக்கூடிய அனைத்து வகையான விஷயங்களையும் செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய கணபதியில வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா தம்பதியில இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளுடைய கர்ம வினை கணக்கை முடிச்சு வைக்கக்கூடிய பவர் அவங்களுக்கு இருக்கு. யார் யாருக்கு இருக்கு? சிவபெருமான், பார்வதி, நாராயணன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல விநாயகர், ஆஞ்சநேயர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கெட்ட பிரம்மச்சாரின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதுதான் ஒவ்வொரு அவதாரங்கள் இருக்காங்க. அந்த அவதாரத்துல பாத்தீங்கன்னா உச்சிஷ்ட மகா கணபதிக்கு மனைவியோட இருப்பாங்க. அந்த மனைவியோட பேர் வந்து தாரா அப்படிங்கிறது. அந்த அம்மா வந்து உச்சிஷ்ட கணபதியோட மனைவி. இப்ப நம்ம உச்சிஷ்ட மகா கணபதியோட மந்திரத்தை நம்ம உச்சாரம் பண்றோம். முதல் தடவை நான் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ரெண்டாவது தடவை வாய் விட்டு சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இல்லைன்னா மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் அஸ்தி பிசாசி லீகே ஸ்வாகா. 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 ஓம் அஸ்தி பிசாசி லீகே ஸ்வாகா.